என் தலைவலி சுகமாகணுமே, என் வயிற்று வலி சுகமாகணுமே, என் கடன் பிரச்சனை மாறணுமே, என் குடும்பம் மாற்றப்படணும் என்று அழுது சுயநலமாய் ஜெபிக்கிறவர்கள் அல்ல. தேசத்தில் செய்யப்படுகிற அருவருப்புகளை பார்த்து பெருமூச்சு விட்டு அழுகிறவர்கள். ஒரு தேசத்திலே தேவ கோபம் பற்றி எரியாமல் தணிக்கப்பட்டு ரட்சிப்பு உண்டாக வேண்டுமானால் திறப்பில் இருக்கிற ஒரு மனிதன். தேசம் விளைந்து கிடக்கிறது, வயல் நிலங்கள் அறுவடை காயத்தமாயிருக்கிறது, ஆத்துமாக்கள் அறுவடை காயத்தமாயிருக்கிறார்கள். எங்கு போனாலும் இயேசுவை ஏற்றுக்கொள்ள ஜனங்கள் ஆயத்தமாயிருக்கிறார்கள். இந்த காலத்தில் நீ மௌனமாயிருந்தால் சீயோனுக்கு போய்விடலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறாயோ? ஆத்துமாக்களை அறுவடை பண்ணாமல், ஆத்துமாக்களை ஆண்டவருக்கு ஆதாயப்படுத்தாமல், ஆத்துமாக்களை இயேசுவுக்கு கொண்டு வராமல் வீட்டிலே நீ படுத்திருந்து கொண்டு சீயோனுக்கு போகலாம் என்று எண்ணுகிறாயோ? ஏமாந்து போவோய். காலையில் எழுதி 1 மணி நேரம் ஜெபிக்க ஜெபிக்க முடியல, ஜெபிக்க முடியலன்னு ஒரு விசுவாசி சொன்னா அது பாவம். நீ பெற்ற ரட்சிப்பு எப்படிப்பட்டது? நீ பெற்ற அபிஷேகம் எப்படிப்பட்டது? ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்றிருக்கிற நீ என்னால ஜெபிக்க முடியலன்னு சொன்னா என்ன அர்த்தம்? தேவனுக்கு உனக்கும் ஐக்கியம் சரியில்லை என்று அர்த்தம். அபிஷேகம் பெற்ற நீ என்னால ஜெபிக்க முடியல, என்னால ஜெபிக்க முடியலன்னா என்ன அர்த்தம்? சாப்பிட முடியலன்னு யாராவது சொல்றோமா? தண்ணி குடிக்க முடியலன்னு யாராவது சொல்றோமா? ஆனா ஜெபிக்க முடியல, பைபிள் வாசிக்க முடியல, நீ மட்டும் அந்த ஊழியக்காண்ட ஜெபிக்க வருகிறோம். தவறு. உன் ஆவிக்குரிய வாழ்க்கை சரியில்லை. எப்போ நீ ஜெபிக்க முடியலன்னு சொல்றியோ அந்த தேவனோட ஐக்கியம் சரியில்லைன்னு அர்த்தம். மனம் திரும்பணும். ஒரு தேசத்தில் சட்டமே ஏற்றப்பட்டாலும் தானியேலுடைய ஜெபத்தை தடை பண்ண முடியவில்லை. 1000 பிசாசு எழும்பி நின்றாலும் ஒரு தேவனுடைய பிள்ளை கர்த்தரோடு பேசுவதை தடுக்க முடியாது. இதுதான் சத்தியம். ஜெபம் என்பது தேவனோடு பேசுவது. உன்னால தேவனோடு பேச முடியலன்னு சொன்னா நீ பாவத்தில் இருக்கிறாய் என்று அர்த்தம். எனக்கு ஜெபிக்க முடியல, ஜெபிக்க முடியல, பைபிள் வாசிக்க முடியல என்ற வார்த்தை ஒரு விசுவாசி வாயிலிருந்து வரக்கூடாது. வைராக்கியமாய் எழுப்படும் கர்த்தருக்காக. கிறிஸ்தவனே, கிறிஸ்தவளே, ஜெபம் பண்ணாதபடி நீ வாழ்ந்து கொண்டிருந்தால் ஆண்டவருடைய வருகையிலே நீ கைவிடப்பட்டு விடுவாய். ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு நாளுக்கு 5 நிமிடம் கூட ஜெபம் பண்ணாத கிறிஸ்தவர்கள் எத்தனை பேர் இந்த கூட்டத்தில் இருக்கிறீர்கள்? ஒரு நாளுக்கு 5 நிமிடம் கூட ஜெபிக்காமல் நாங்களும் கிறிஸ்தவர்கள் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் எத்தனை பேர்? ஒரு நாள் வருகிறது, ஆண்டவர் வரும் பொழுது எக்காலம் துணிக்கும். அவர் தம்முடைய தூதர்களோடு வருவார். தேவ ஜனங்கள் எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். நீங்கள் கைவிடப்பட்டு போவீர்கள். ஆண்டவருடைய வருகையிலே நீங்கள் ஏமாற்றப்பட்டு போவீர்கள். ஆகவே இயேசு சொன்ன வார்த்தைக்கு செவி கொடுங்கள். ஆண்டவருடைய வருகையிலே நீங்கள் காணப்பட வேண்டுமானால், இந்த ஆபத்திற்கு தப்பி பிழைக்க வேண்டுமானால் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஜெபத்தை அதிகப்படுத்துங்கள். முழங்காலிலே நின்று அவரை தேடுங்கள். அதிகாலையிலே ஜெபம் பண்ணுங்கள், ராத்திரியிலே ஜெபம் பண்ணுங்கள், குடும்பமாக ஜெபம் பண்ணுங்கள், உபவாசித்து ஜெபம் பண்ணுங்கள். ஜெபிக்காத கிறிஸ்தவர்கள் கைவிடப்படுவீர்கள். எத்தனை லட்சத்தை நீங்கள் ஊழியத்திற்கு கொடுத்தாலும் நீங்கள் ஜெபிக்காவிட்டால் வருகையிலே காணப்படவே முடியாது. எத்தனை கோடிகளை ஊழியத்திற்கு அள்ளி கொடுத்தாலும் நீங்கள் முழங்கால் பண்ணிட்டு ஜெபிக்காமல், நீங்கள் வேதம் வாசித்து ஜெபிக்காதபடி ஆண்டவருடைய வருகையிலே காணப்படவே முடியாது.